வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் புதினா ரைஸ், அதாவது மின்ட் ரைஸ் செய்ய போகிறேங்க. ரொம்ப டேஸ்டியாக பிரியாணி டைப்பில் இருக்கும். என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க. தேங்க்யூ. இது ஏற்கனவே நான் இந்த மின்ட் ரைஸ் வேறு விதமாக பண்ணியிருக்கேன். இது இன்றைக்கி இந்த பிரியாணி டைப்பில் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு அரைச்சாச்சு. இப்போது புதினாவும் அரைச்சிக்கிறேன். குறகுறப்பாக அரைச்சா போதுங்க. ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றியாச்சு. மராட்டி மொக்கு, ஏலக்காய், அன்னாசி மொக்கு, பட்டை லவங்கம் சோம்பு அப்படி முழுசாக போடணும். பிறகு அரைச்சி வச்ச விழுது, இஞ்சி பூண்டு விழுது, அதோட சோம்பு பட்டை லவங்கம்லாம் போட்டிருக்கோங்க, அதுவும் போடணும். வெங்காயமும் போட்டாச்சு. அதோட உப்பு போட்டு கொஞ்சம் அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கணும். இப்போது பிரிஞ்சி இலை சின்னதாக 2 போட்டாச்சுங்க. காரத்துக்கு பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ சிக்கன் நமக்கு நான் கொஞ்சமாக தான் நான் மின்ட் ரைஸ் செய்ய போகிறேன். ஏற்கனவே கிரேவி, சிக்கன் கிரேவி இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால இது அடிஷ்னலாக நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ கொஞ்சமாக செஞ்சால் போதும்னு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. டீப் ஃப்ரை எல்லாம் தேவையே இல்லை. இப்போ புதினாவும் அதில் போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஓரளவு வதக்கினா போதுங்க, டீப்பாக வதக்கக்கூடாது. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. கொதித்த பிறகு அரிசியும் போட்டாச்சு. பாசுமதி ரைஸ் தான் போட்டிருக்கேங்க. இப்போது நெய்யும் அதில் ஊற்றிட்டு வேக வைக்கணும். அவ்வளோதாங்க. பொலன்னு பாருங்கள் எப்படி இருக்குது. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்கும். எப்போவுமே பிரியாணி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்கணும். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸுக்கு எப்போவுமே சப்போர்ட் கொடுங்க.